இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த கால வேளையில உங்களை சந்திப்பதில் ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட வேதத்திலிருந்து ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா சாப்டர் 41 verse 10 வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். இந்த கால வேளையில ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? நடக்கிற காரியங்களை குறித்து திகைத்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்னோட பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ என்று பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். பாருங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. ஆமென். அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஏசப்பா நம்ம கூட இருந்து என்ன செய்கிறார்னா, முதலாவதாக நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பலனற்று போயிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு புதிய பலத்தினால உன்னை நிரப்புவேன். ஆமென். ஏன்னா அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்று என்ற வார்த்தையின்படி சோர்ந்து போயிருக்கிற உங்களை கர்த்தர் தேவ பலத்தினால அவர் உங்களை நிரப்புவார். ரெண்டாவது சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். ஒருவேளை உங்க படிப்பு விஷயமா இருக்கலாம், இல்ல உங்க வேலை விஷயமா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்தின் காரியமா இருக்கலாம். இந்த காரியத்தை எப்படி செய்வது, என்ன செய்வது என்று நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சகாயா இருப்பேன். ஐ வில் பி யுவர் ஹெல்ப்பர். பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நீ எது செய்யணும், உனக்கு துணைவியா இருந்து உனக்கு சகாயம் பண்ற தேவனா இருக்கிறாரு. மூணாவது சொல்றாரு, என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அவர் நம்மை தாங்குகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்தார் உங்களை தள்ளி இருக்கலாம், உங்க சொந்த மரணங்கள் உங்களை தள்ளி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை தாங்குறதுனால அவர் சொல்றார், நான் என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஆகையால இது வரைக்கும் பயந்து கொண்டு இருந்தா இன்னைக்கு அந்த பயத்தெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு, நம்மை பலப்படுத்துகிறார், சகாயம் பண்ணுகிறார், அவருடைய நீதின் வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறார். விசுவாசிக்கிறீங்களா? செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த கால வேளையில அப்பா நீர் எங்களோட பேசின நல்வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. நீங்க எங்க தேவனா இருக்கிறதுக்காக நன்றி. நீர் ஆண்டவரே இசப்பா இந்த நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைங்க எந்த காரியத்தை சப்பா பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ, கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, திகைத்து கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த நாளில் அவங்க எல்லா பயங்களை நீக்குங்க, எல்லா கவலைகளை நீக்குங்கப்பா. நீங்க அவங்க கூட இருக்கிறீங்க என்று சப்பா உணர கிருபை செய்வீராக. அவங்க கூட இருந்து தேவ பலத்தினால் நிரப்புவீராக. அவங்களுக்கு சப்பா சகாயம் பண்ணபடியா நாங்கள் செபிக்கிறேன் அப்பா. அவங்களுடைய நீதி வலது கருத்தினால் அவங்களை தாங்குபடியா நாங்கள் செபிக்கிறேன். அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.